ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராமன். நான் குவைத்லேருந்து பேசுகிறேன். வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ராடே நிஃப்டி, இன்ட்ராடே பேங்க் நிஃப்டி, இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கான ஒரு சேனல், பிகினர்ஸ்க்கான ஒரு சேனல். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிங்க் தந்திருக்கேன். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விருப்பப்பட்டிங்கன்னா இந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரீ டெலகிராம் குரூப் இருக்குது. அதில் லைவ் மார்க்கெட் அப்படி தந்துட்டுருக்கேன். சப்போஸ் யூடியூப் வீடியோ போட முடியலன்னா டெலகிராம் குரூப்பில் உங்களுக்கு மார்க்கெட்டோட லெவல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நான் தந்துடுவேன். ஓகே கைஸ், ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் நம்ம யாருக்கு உண்மையாலுமே ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும்னு விருப்பமுள்ள நண்பர்களுக்கு மட்டும் நம்ம சேனலை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அதே மாதிரி உங்களோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு காலைல தந்த லெவல்ஸ்லாம் லைவ் மார்க்கெட்டில் எந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத பார்க்கலாம். கைஸ், இதுதான் நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்பு. இதுதான் நம்ம காலையில் தந்திருந்த அப்டேட்டு. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ், கால் அண்ட் புட்டு, இது காமன். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து காமன், காலுக்கும் புட்டுக்கும் ரெண்டுத்துக்குமே காமனு. அவங்களோட ஸ்டாப் லாஸ் என்ட்ரி லெவல் இது, பிரேக் இவன் பாயிண்ட் என்ட்ரி லெவல் இது, அதோட டார்கெட்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதோட டார்கெட் எது வரையும் போவான்றது, அதோட சப்போர்ட் லெவல்ஸ் இந்த பக்கம் தந்துருக்கு. சரிங்களா? அதே மாதிரி இப்போ ஸ்பாட் எங்கே இருக்கான் பாருங்கள், 24,951 இருக்கான். ஸோ நம்ம காலையில் தந்த லெவல்ஸ் என்ன அப்படின்றத இங்கே பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டவுன் சைட் லெவல் அப்படின்னு சொல்லி 25,033 இந்த டார்கெட் ஹிட் ஆகிடுச்சா? 25,000 டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு டவுன் சைடில். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 24,995, 24,973 இந்த டார்கெட்டு ஹிட்டுங்களா? அதே மாதிரி 24,956. ஸோ இந்த டார்கெட்டும் இப்போ ஹிட் அடிச்சிட்டான். 49 வரையும் கீழே போயிட்டான் பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக எங்கே போயிருக்கான்? 32 வரையும் போயிருக்கான். ஸோ நம்ம சொன்ன லெவல்ஸ் என்னது? இதை பிரேக் பண்ணால் அப்படின்னா 956 பிரேக் பண்ணால் எங்கே போகணும்? 890 போகணும். இது வந்து நம்ம ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸ். சரிங்களா? 25,100 காலன் புட்டு ப்ரீமியத்தை நம்ம கால்குலேட் பண்ணோன்னா இந்த லெவல்ஸ் கிடைக்கும். சரிங்களா? இவன் 890 வரைக்கும் போகணும். அதுக்கும் கீழே போகிறான் அப்படின்னா 813. அது வந்து ரொம்ப வைட் ரேஞ்சு. ஸோ அது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. பட் இந்த 890 இல்லைனா 900 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னோட கணிப்புப்படி 900 இன்னொரு 50 பாயிண்ட் கீழே விழ வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதையும் பிரேக் பண்ணி நல்ல ஒரு ஃபால் தந்தால் மட்டும்தான் இந்த 813 போய் ரீச் ஆகும். ஆனால் அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். இங்கே பாருங்கள், இந்த லெவல்ஸ் எல்லாம் தந்திருக்கிறதெல்லாம் எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட் கைஸ். இந்த 919, 918 இந்த லெவல் வந்தால் ரிவர்சல் எடுப்பான்றதையும் நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் முன்னாடியே அப்டேட் பண்ணிட்டேன். அதாவது இப்போ மார்க்கெட் இப்போ ஜஸ்ட் ஒரு ½ hour பிஃபோர். சரிங்களா? இங்கே பாருங்கள். பாருங்கள். ஸோ இந்த ஜோன் எல்லாமே நான் வந்து மார்க் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டேன். சரிங்களா? 919, 918. சரிங்களா? இதில் வந்து இந்த ரிவர்சல் ஏரோவும் நான் போடலை, அதில் அப்டேட் பண்ணியிருக்கேன், இதில் போடலை. இதை ஷேர் பண்ணதுக்கப்புறம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி இங்கே கீழே விழுவான்றதை எங்கே போட்டிருக்கேன்? 24,967 கீழே விழுவான்றதை நான் உங்களுக்கு முன்கூட்டியே நான் வந்து அதில் மார்க் பண்ணி சொல்லிட்டேன். இப்போ மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் அதுக்கப்புறம் பாருங்கள் கீழே வந்திருக்கான், 932 வரையும் வந்திருக்கான். அப்போ நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கெயின் பாருங்கள். இதுதான் அந்த லெவல் 24,967. ஸோ 932 வரையும் வந்தவன். ஸோ 35 பாயிண்ட் சாலிடாக இப்போ இது வரைக்கும் பிரேக் பண்ணியிருக்கான். இவன் இன்னும் கீழே வந்து கண்டிப்பாக இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கு 50 பாயிண்ட் வரைக்கும் கீழே விழுவதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இது லைவ் ரெக்கார்ட் போயிட்டுருக்கு. நான் ஒன்றும் போய் சொல்ல கைஸ், இது உண்மை, ஃபேக்டை சொல்லிகிட்ருக்கேன். இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள். இது வந்து ஒரு ப்ரிடிக்ஷன். சரிங்களா? இது நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். சரிங்களா? மார்க்கெட் வந்து யாரும் அந்தளவுக்கு இப்படி தான் போகுன்றதை சொல்ல முடியாது. போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆஸ் பர் த மேத்தமெட்டிக் கால்குலேஷன். பட் இது வந்து 100% அக்யூரேட்டாக நமக்கு இந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கும்போது நடந்துகிட்ருக்கு. சரிங்களா? அதே மாதிரி இதுவும் இந்த எம் பேட்டர்ன் ப்ளஸ் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை பிரேக் பண்ணால் கீழே வந்து இது வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத உங்களுக்கு இந்த ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த எம் பேட்டர்ன், இந்த ட்ரையாங்கிள் போடாமல் ஒரு எம் பேட்டர்ன் மட்டும் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள். ஸோ உடனே வந்து அடுத்த ஒரு ஃபார்மேஷன் இருக்கிறத பார்த்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக அதுக்கு அடுத்த ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே திரும்ப உங்களுக்கு
இந்த பேட்டர்னை அப்டேட் பண்ணிட்டேன். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டில் இந்த சேனலை வரைஞ்சிட்டு அதுக்கு சப்போர்ட்டிவாக ஃபிபனாச்சி சார்ட்டையும் போட்டு அந்த கோல்டன் ரேஷியோ லெவலில் பிரேக் பண்ணும்போது கீழே வந்து இந்த 24,967ன்ற ப்ரைஸ் ஆக்ஷன் லெவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா அது சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தேன். ஸோ அங்கே சப்போர்ட் எடுக்கல அப்படின்னா பிரேக் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து இந்த 919 918 வரையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத உங்களுக்கு நான் கீழே வந்து ஏரோ மார்க் பண்ணி அமைச்சிருக்கேன் பாருங்கள். சரிங்களா? ஸோ இது எல்லாம் தான் நான் தரக்கூடிய லெவல்ஸ் கைஸ். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து ஸ்பாட் வந்து பாருங்கள், மார்க்கெட் வந்து 950 இருந்தால் ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் பிஃபோர். ஸோ ஆனால் பாருங்கள், கால் ஆப்ஷனில் நாட் பிரேக் 142 பிஇபி லெவல் ஆஃப்டர் பிரேக் டவுன் பிஇபி ஒன்லி வீக்னஸ் நோட் இட் அப்படின்றத ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லியிருக்கேன். நீங்கள் ஸ்பாட்டை வச்சும் நம்ம ப்ரீமியம் பேஸ் பண்ணி நம்ம எடுக்கக்கூடிய லெவல்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணணும் கைஸ். இல்லைனா என்ன ஆகும், உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறது உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாது. ஸோ ரிவர்சல் எப்படி கண்டுபிடிக்கணும், இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஸ்பாட்டில் எங்கே இருக்கான், அதோட கால் ஆப்ஷன் சைடு. ஸோ இந்த மணியில் இருக்கக்கூடியவன், ஸோ அவன் என்ன பண்ணுறான்றதை பாருங்கள். இவன் வந்து இப்போ அட் த மணி 900லேருந்து 25,000 இடைப்பட்டதில் இருக்கான். இவன் அட் த மணியில் இருக்கான். ஸோ இவன் ஃபஸ்ட்டு வீக் ஆனான்னு பார்க்கணும். இவனுக்கு மேலே அதாவது 24,900 கால் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு வீக் ஆகிட்டானா, அடுத்த மணி வீக் ஆனானதான் அடுத்து இந்த மணி வீக் ஆகிறான்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நான் சொன்ன முன்னாடியே உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே டெலகிராமில் நான் டைப் பண்ணி உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பேன். ஒன்ஸ் இவன் இந்த வீக்னஸ் பிலோ 207 தெளிவாக சொல்லியிருப்பேன் கைஸ். இதையும் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருக்கான். ஸோ ஓப்பன் பிலோ வந்துட்டான், எஸ்டர்டே லோ பிலோ வந்துட்டான். இது எல்லாமே வந்து நெகட்டிவ் சினாரியோ, கால் சைடில் மொமெண்டம் வந்து இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இவன் வந்து அடுத்து ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணான்னா கீழே வந்து 142 வருவான். இவன் இங்கே 142 வரும்போது என்ன பண்ணணும், 207லேருந்து 142 எத்தனை பாயிண்ட்ஸ் பாருங்கள். நீங்கள் ஆஸ் ஏ செல்லராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 65 பாயிண்ட் வந்து லட்டு மாதிரி கிடச்சிருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து ஈஸி மெத்தட். நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நம்ம செய்யக்கூடிய மெத்தடில் நீங்கள் வந்து ஆப்ஷன் பையராகவும் இருக்கலாம். உங்கள்கிட்ட ஹை கேபிட்டல் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு செல்லராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸை பையும் பண்ணலாம் ஆப்போசிட் சைடில். சரிங்களா? அதே மாதிரி யார் வீக்காக இருக்கானோ அந்த சைடில் நீங்கள் செல்லராகவும் இருக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஸோ இவன் வந்து இங்கே வந்து 24,900 கால் வந்து வீக் ஆகிட்டான். இங்கே 207லேருந்து கீழே விழுந்து 65 பாயிண்ட் வந்து நமக்கு ஈஸியாக அது வரைக்கும் தந்திருக்கான். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பாருங்கள், நீங்கள் பையர் ஆகிறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இதுதான் சொல்கிறேன். ஸோ ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் எப்படி பையர் ஆகலாம், செல்லர் ஆகலாம். கால் ஆப்ஷனில் வீக்காக இருக்கான் அப்படின்னா ஸோ அவனை வந்து நீங்கள் செல் அடிக்கணும். இங்கே பை அடிக்கணும்னா இங்கே பாருங்கள், இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கான் ஓப்பனிங்லேருந்து பாருங்கள். ஸோ இங்கே ஓப்பன் ஆனதுலேருந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே 24,900 புட் ஆப்ஷன் வந்து வந்துட்டானா, ப்ரீவியஸ் க்ளோஸ் என்னது 37 ரூபா. ஸோ இப்போ 37 ரூபாலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ தூரம் வந்திருக்கான் பாருங்கள், 62 ரூபா. ஸோ இவன் 900 ரூபாய்க்கு என்ன நம்ம வேல்யூ தந்திருந்தோம், இவனோட எஸ்எல் என்ட்ரி 97 ரூபா இவன் ரீச் பண்ணால் தான் ஃபர்தராக புட் ஆப்ஷனில் வந்து மொமெண்டம் வந்து க்ரியேட் ஆகும். இல்லைனா வந்து மார்க்கெட் வந்து அப்படியே வந்து ப்ரீமியம் டிகே பண்ணிவிடுவான். கால் சைட்லேயும் பண்ணிவிடுவான், புட் சைட்லேயும் பண்ணிவிடுவான். ஸோ இவன் இங்கே 97 போய் ரீச் பண்ணணுன்னா என்ன ஆகணும், அந்த 24,900 கால் ஆப்ஷன் வந்து 142 பிரேக் பண்ணி அவன் வந்து அந்த எஸ்எல் என்ட்ரி 142 பிரேக் பண்ணி 97க்கு வரணும். அவன் 97 கீழே நோக்கி வரும்போது தான் இவன் இந்த 97 நோக்கி போக முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து சினாரியோ, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்படி என்ட்ரி எடுக்கணும், எக்ஸிட் எடுக்கணுன்றதெல்லாம் இப்படி தான். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கான். பட் ஆனால் இவனால் என்ன பண்ண முடியல, அந்த எஸ்எல் என்ட்ரி வரைக்கும் போக முடியல இது வரைக்குமே. ஸோ அப்படின்னா என்னது, புட் ஆப்ஷனில் யாரும் வந்து இன்ட்ரெஸ்டடாக இல்லை அப்படின்றத காட்டுறாங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மொமெண்டம் தரணும். இவங்க தரும்போது என்ன ஆகணும், இந்த இடத்துலலாம் வந்து இவன் ரியாக்ட் பண்ணணும். ஸோ இவன் இன்னும் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கான் பாருங்கள். ஸோ இன்னும் 900, இவன் வந்து 942 இருக்கான். இன்னும் ஒரு 40 பாயிண்ட்ஸ் தான். ஸோ இந்த 40 பாயிண்ட்ஸில் இவன் போய் இதை போய் கேட்ச் பண்ணணும் பாருங்கள். இந்த இடத்துலேருந்து இப்போ 40 பாயிண்ட் அவன் போய் கேட்ச் பண்ணணும். பாருங்கள், மார்க்கெட் வந்து ஒருத்தங்கிட்ட இருக்க காசை பிடிங்கி பாயிண்ட்ஸை பிடிங்கி இன்னொருத்தங்கிட்ட தரணும். இப்போ புட்டை வந்து காசு இவன் வந்து மேலே கொண்டு போகணும் அப்படின்னா காலில் இருக்கக்கூடிய இந்த 40 ரூபா பிடிங்கி அவங்ககிட்ட தரணும். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து செல்லராக இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து செல்லருக்காக உண்டான மார்க்கெட்டில் நீங்கள் பையராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும்தான் கேதர் பண்ணணும். நீங்கள் வந்து
மொமெண்டமே இல்லாத இடத்துல போய் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா மாட்டிப்பீங்க. ஸோ மாட்டிக்கிட்டு உங்கள் கேபிட்டலை இழந்துருவீங்க. ஸோ எப்போ மொமெண்டம் வரும் அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இது வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, எப்போ இந்த 142 கிட்ட வரான், பிரேக் பண்ணி கீழே வந்தானா இவன் வீக் ஆகிட்டான்னு அர்த்தம். பிரேக் பண்ணி, ஸோ இவன் இந்த 142 பிரேக் பண்ணி இப்படி ரீடெஸ்ட் பண்ணி சப்போர்ட் எடுத்து மேலே வந்துட்டானா தப்பிச்சான் அவன். திரும்பவும் கால் சைடில் மொமெண்டம் வந்துடும். அப்படி இவன் இந்த இடத்துல வந்து திரும்பவும் எடுக்க தவறிட்டான் அப்படின்னா என்னாகும், மார்க்கெட் எங்கே போயிடுவான், புட் ஆப்ஷன் கையில் போயிடுவான். ஸோ இவன் என்ன பண்ணுவான், இப்போது இதை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி கீழே இதை நோக்கி வரும்போது நமக்கு புட் ஆப்ஷனில் மொமெண்டம் வந்து நான் என்ன சொன்னேன் 24,900 கால் சைடில் அவன் வந்து மேல் நோக்கி போகணும். ஸோ பாருங்கள் இங்கே போகிறானா, இங்கே பாருங்கள். ஸோ நான் சொன்னது இதுதான். ஸோ இவன் இங்கேருந்து இதை நோக்கி போகணும். இந்த 40 பாயிண்ட் அவன் அங்கேருந்து எடுக்கணும். ஒருத்தங்கிட்டேருந்து எடுத்து இன்னொருத்தங்கிட்ட தரது தான் ஷேர் மார்க்கெட், சரிங்களா? அதாவது கம்பெனி ஷேர் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வேறு, சரிங்களா? கம்பெனி வளர்ச்சி அடைஞ்சு உங்களுக்கு வந்து அதில் வரக்கூடிய ப்ராஃபிட்டில் உங்களுக்கு டிவிடெண்ட் தரது, போனஸ் தரது, ஸ்ப்ளிட் பண்ணி தரது, அதெல்லாம் வேறு, சரிங்களா? ஸோ இது வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒருத்தரோட ஹெட்ஜ் பண்ணக்கூடிய காசுலேருந்து உங்களுக்கு நீங்கள் ப்ராஃபிட்டை வந்து எடுக்கிறீங்க, பையஸாக எடுக்கிறீங்கன்னா ஸோ அதுதான் வந்து பிரித்து தரது காசு உங்களுக்கு. இங்கே பாருங்கள். ஸோ கரெக்டாக இந்த இடம் வரும்போது ஒரு புல் பேக் இருக்குன்றதை இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கரெக்டாக இது வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணுற வரைக்கும் கஷ்டம் தான் உங்களுக்கு. புட் ஆப்ஷன் வந்து மொமெண்டம் வந்து எடுக்க மாட்டோம். ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சாலிடான மொமெண்டம் கிடைக்கும் பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த மணி 25 ஸ்பாட் வந்து 24,927க்கு வந்துட்டான். இங்கே பாருங்கள் 25,100 புட் ஆப்ஷன் ஃபஸ்ட் எடுத்து பாருங்கள். அவன் வந்து டீப் இந்த மணி. ஸோ இவனே வந்து நம்ம டார்கெட் இன்னும் அச்சீவ் பண்ண மேலே போல பாருங்கள். ஸோ மார்க்கெட் வந்து சாலிடாக கீழே விழுந்துட்டு தான் இருக்கான். இங்கே பாருங்கள் வந்துட்டு தான் இருக்கான். இந்த 919 வரைக்கும் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறான். ஆல்ரெடி அடிச்சிட்டானான்னு தெரியல, எதுக்கு அடிச்சிட்டானா. 1 செகண்ட் கைஸ். ஓகே கைஸ், நான் சொன்னேன்ல இங்கே பாருங்கள் 919 நான் சொன்ன லெவல் வந்து டச் பண்ணிட்டான் பாருங்கள். டச் பண்ண உடனே வந்து ஒரு புல் பேக் தந்திருக்கானா. ஸோ இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள். ஸோ இவன் இங்கே வந்து ஃபர்தராக இந்த டவுன்ஃபால் வந்துட்டு இவன் வந்து இந்த 150 164 வந்து தக்க வச்சான் அப்படின்னா அதுக்கப்புறம் 190 நோக்கி போவான். இவன் போகலை அப்படின்னா அடுத்து என்ன ஆகும், மார்க்கெட் இனிமேல் கால் சைடில் போயிடுவான். இங்கே பாருங்கள் இந்த புல் பேக் நடக்குதா என்னன்றதை பாருங்கள். இப்போ நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டியது 24,900 கால் ஆப்ஷனும் 25,100 புட் ஆப்ஷனும் கம்பேர் பண்ணணும். அதே மாதிரி 900 புட் ஆப்ஷனும் பாருங்கள். அவன் வந்து ஃபர்தராக வந்து சப்போர்ட் எடுக்கிறானான்னு பாருங்கள். நம்ம மார்க் பண்ண லெவல்லேருந்து இப்படி மேலே போகிறதுக்கு 97 நோக்கி வரதுக்கு முயற்சி பண்ணலை, வீக்காக தான் இருக்கான். அப்போது புட் ஆப்ஷன் சைடில் யாரும் தயாராக இல்லை மார்க்கெட்டை ஃபர்தராக கீழே கொண்டு போகிறதுக்கு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அட் த ரைட் மூமெண்ட், சரிங்களா? இவன் இந்த 142 24,900 கால் ஆப்ஷன் பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட்டு புட் ஆப்ஷன் சைடில் ஒரு மொமெண்டம் தரமாட்டான். ஒன்ஸ் இவன் பிரேக் பண்ண உடனே பாருங்கள் இந்த 97 நோக்கி வர வரைக்கும் எத்தனை பாயிண்ட் இருக்குன்னு பாருங்கள். இந்த பாயிண்ட்டை நமக்கு புட் ஆப்ஷனில் எப்படி தருவான்னு பாருங்கள். இவன் பிரேக் பண்ணும்போது இந்த 44 பாயிண்ட்டை நமக்கு இவன் ஒரே கேண்டில் தருவான் பாருங்கள். இங்கே பாருங்கள் இதை பிரேக் பண்ணி 25,100 44 பாயிண்ட் எப்படி எடுக்கிறான்னு பாருங்கள். $44 பாயிண்ட் இருக்கு. ஸோ இது எல்லாமே லைவ் ரெக்கார்ட் பண்ணுறாங்க கைஸ். இந்த 40 எய்தர் புட் ஆப்ஷன் சைடு மொமெண்டம் வருதா இல்லை கால் சைடில் வருதான்னு தெரியல, நீங்கள் பாருங்கள். சப்போஸ் வந்து இவன் வந்து இதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டான் புட் அப்படின்னா தான் கால் சைடில் இப்போ மொமெண்டம் வந்து திரும்ப வந்து இந்த 142 சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிடுவான். அந்த மொமெண்டம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். புட்டு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டான்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கால் எடுக்கிறான் அப்படின்னா ரொம்ப சூப்பராக மார்க்கெட் வந்து புல்லிஷாக போவான். அங்கே பாருங்கள் அவன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுப்பான்னு பாருங்கள். ஒரு புல் பேக் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுப்பான். ஸோ டுடே ஓப்பன் வரைக்கும் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நல்லா புல்லிஷாக எடுத்துகிட்டு போயிடுவான். பாருங்கள் யார் ஆப்பர்ச்சுனிட்டியை ஹோல்டு பண்ணுறா அப்படின்றத யூஸ் பண்ணுறா அப்படின்றத பாருங்கள். ஸோ லைவில் நான் அங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கேன் 25,100க்கு 44 பாயிண்ட் இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். 45
இங்கே வந்து 24,900 கால் ஆப்ஷனில் 44 பாயிண்ட் நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் யார் வந்து சக்ஸஸ் ஆகிறா அப்படின்றத பாருங்கள். ஒன்று 24,900 கால் ஆப்ஷன் 142 பிரேக் பண்ணி கீழே விழுகணும். இல்லைனா 25,100 புட் ஆப்ஷன் அவன் அப்படி கீழே விழுகும்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி மேலே போகணும். ஸோ ரெண்டில் என்ன நடக்குதுன்றதை வாங்க பொறுத்திருந்து பார்ப்போம். நான் கொஞ்சம் நேரம் பாஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் தந்த ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட் என்ன எப்படி ஆயிருக்குன்றதை பாருங்கள். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். ஸோ கரெக்டாக அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கான். ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தராக புட் ஆப்ஷனில் மொமெண்டம் வரும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னில் நம்ம போட்ட லெவல் வந்து எது வரைக்கும் வந்திருக்கான் பாருங்கள், 919. ஸோ இந்த லெவல் வந்து இம்பார்ட்டன்றதை நான் வந்து அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கரெக்டாக அந்த லெவலில் வந்து திரும்பவும் சப்போர்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் மேலே இருக்கான். திரும்ப அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தராக எவ்வளோ தூரம் கீழே போகிறான்னு பார்க்கலாம். நாம் மார்க் பண்ண லெவல்ஸ் வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ண லெவல்ஸ் வந்து எல்லாமே இப்போ அச்சீவ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் இன்னும் 2 லெவல் மட்டும் அச்சீவ் ஆகாமல் இருக்கும். இங்கே பாருங்கள். கைஸ் இதுதான் நான் வந்து காலையில் உங்களுக்கு தந்த லெவல்ஸு 25,000, அதாவது நம்ம ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸ்னு சொல்லி நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல் மூலிமா தரக்கூடிய இந்த ஃப்ரீ லெவல்ஸ் எல்லாமே இது பிகினர்ஸ்க்காக எளிய முறையில் நம்ம மேத்தமெட்டிக்கல் முறையில் இந்த லெவல்ஸ் எல்லாம் தந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம லெவல்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரேட் எடுத்து உங்களுக்கு ப்ராஃபிட்டு சாலிடாக பண்ண முடியுது. அப்படி ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு ரியல் ட்ரேடிங் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணாமல் யாரும் டைரெக்டாக பிளைண்டாக ட்ரேட் பண்ணாதீங்க. என்ன தான் கையில் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து லெவல்ஸ், என்ட்ரி லெவல்ஸ், எக்ஸிட் லெவல்ஸ், ஸ்டாப் லாஸ் லெவல் எல்லாமே தந்துட்டாலும் உங்களுக்கு எங்கே என்ட்ரி எடுக்கணும், எக்ஸிட் எடுக்கணும் தெரியல அப்படின்னா உங்களோட கேபிட்டல், ஹார்ட் ஏர்னிங் மணி, கஷ்டப்பட்டு உழைச்ச காசு நீங்கள் இழந்துருவீங்க. அதனால் வருத்தப்படுவீங்க, மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க. இது எல்லாமே எனக்கு நடந்திருக்கு. அதனால் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ என்னடா ஞானி மாதிரி சொல்கிறேன் நினைக்காதீங்க. இது எல்லாமே எனக்கு நடந்திருக்கு. ஸோ எமோஷன்ஸ்ன்றதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா உழைச்ச காசு கையை விட்டு போகும்போது வருத்தமாக தான் இருக்கும், சரிங்களா? அதனால் நான் வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக எனக்கு நடந்த இந்த இழப்புகள் வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் உங்கள்கிட்ட நான் இதெல்லாம் பகிர்ந்துக்கிறேன். ஸோ இந்த சேனல் மூலிமா உங்களுக்கு ஏதாவது பயனுள்ள தகவல்கள் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மட்டும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அந்த நண்பர்களுக்கோ, உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இல்லை கூட ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம சேனலை பற்றி சொல்லி நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே கைஸ். ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்றதை வாங்க பார்க்கலாம். சார் கைஸ் அதுதான் இந்த லெவல் 25,033 லெவல் ஹிட் ஆகிடுச்சா? கீழே 25,000 ஹிட் ஆகிடுச்சா? 2 டார்கெட்டாக 24,995 5 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கீழே. என்னடா அது பக்கத்தில் நீங்கள் பாயிண்ட்டை போட்டு 5 பாயிண்ட்டு 10 பாயிண்ட்டுக்கெலாம் நீங்கள் டார்கெட்டுன்ற அதுவும் 5 பாயிண்ட்டு முக்கியமான பாயிண்ட் தாங்க. ஸோ 24,973 அது ஒரு டார்கெட் ஹிட்டா? 956. ஸோ 1 2 3 4 5 இது வரைக்கும் 5 டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் இன்னும் கீழே எவ்வளோ தூரம் போயிருக்கான். அந்த 918 19 அடிச்சிட்டான கீழே. அதுக்கு கீழே 914 வந்துட்டான். இப்போ வந்து நம்ம சொன்ன இங்கே பாருங்கள் இந்த லெவல் 899 900 வரையும் நம்ம போட்டிருக்கோமா? ஸோ இங்கே ரிவர்சல் ஆகுதா இல்லைனா வந்து திரும்பவும் கண்டினியூட்டி பண்ணி ஃபர்தராக இங்கே இது வரைக்கும் கீழே கொண்டு போகிறானான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரீமாக தந்திருக்கக்கூடிய லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 890, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 813 வரையும் தந்திருக்கோம். ஸோ அது வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கான்னு தெரியல. ஸோ நம்ம இந்த 900 வரைக்கும் பார்க்கலாம். இன்னொரு 40-50 பாயிண்ட் மட்டும் பார்க்கலாம் கீழே வரானான்னு. ஸோ இப்போ புட் ஆப்ஷனும் கால் ஆப்ஷனும் கம்பேர் நம்ம சொல்லியிருந்தோம்ல, அந்த கம்பேர் என்ன இருக்குன்றதை பார்ப்போம் கைஸ். இப்போ நம்ம என்ன சொன்னோம், இப்போ பாருங்கள் 24,900 கால் ஆப்ஷன் வீக் ஆனால் தான் இந்த இடத்துலேருந்து ஒரு புல்லிஷ் மவுண்டன் தர ட்ரை பண்ணுவான் பிரேக் ஆகும்போது. சப்போஸ் அப்படி அவனால் தர முடியல அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணுவான், புட் ஆப்ஷன் சைடில் நம்மளை வந்து இங்கே புல்லிஷ் மூவ்மெண்ட் இங்கே தர முடியலன்னா புட் ஆப்ஷனில் அந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த 40 பாயிண்ட்டை நமக்கு தருவான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது இப்போ என்ன இருக்குன்னு பார்க்கலாம், சரிங்களா? இதை இன்னும் பிரேக் பண்ணலை, 145 தான் இருக்கான் அப்படியே. ஸோ 141 வரையும் வந்துட்டு சின்னதாக ஒரு ரிவர்சல் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுறான். சப்போர்ட் எடுக்கிறானா இல்லையான்றதை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துலேருந்து
நான் என்ன சொன்னேன், பிஇபி லெவல் எப்போல்லாம் வரானோ அப்போல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு புல் பேக் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். மேலேருந்து விழுந்துட்டு வந்தாலும் சரி, கீழேருந்து ஒருத்தன் மேல் நோக்கி போனாலும் சரி, நம்ம பிஇபி லெவலுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த பிரேக் இவன் பாயிண்ட்ன்றது மேத்தமெட்டிக்கல் முறையில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி எஸ்எல் என்ட்ரி நீங்கள் பிரேக் இவன் பாயிண்டில் எடுத்தால் கூட உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து இங்கே பாருங்கள். ஸோ நான் சொன்னேன்ல, ஸோ இந்த ப்ரைஸை ஹோல்டு பண்ணா அப்படின்னா இதுக்கு மேலே வரும்போது நல்ல ஸ்ட்ராங்காக புல்லிஷ் மவுண்டமாக வருவான்னு சொன்னான்னா, யார் சொன்னேன் 25-100 புட் ஆப்ஷன் வந்து கால் சைடில் வீக் ஆகிட்டானா புட் ஆப்ஷன் வந்து ஸ்ட்ராங் ஆகும்னு சொன்னேன். இங்கே பாருங்கள், அதான் நடக்குது இப்போ. பட் இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல, இருங்க. ஸோ இவன் இன்னும் உடச்சி கீழே வரல. சரிங்களா? 3 மினிட்ஸ் சார்ட்டு, அதில் எத்தனை மினிட் இருக்குன்னு பார்க்கலாங்க. 15 மினிட்ஸில் இருக்கா? என்னடா வரலன்னு பார்த்துட்டு. ஓகே கைஸ், இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து சார்ட் வந்து கால் ஆப்ஷன் சார்ட்டை எத்தனை மினிட்ஸில் வச்சுருக்கீங்களோ அதே தான் புட் ஆப்ஷன் சார்ட்டும் வச்சு கம்பேர் பண்ணணும். ஸோ சின்னதாக வந்து நான் அது டைம் மினிட்ஸை மாற்றாமல் வச்சுருந்துருக்கேன். ஸோ அதனால தான் சின்னதாக ஒரு கன்ஃபியூஷன். என்னடா அதே இவ்வளோ நேரம் மாற்றிட்டேன் பாருங்கள் கைஸ். நான் சொன்னேன்ல சாலிடாக அடிப்பான்னு சொன்னேன்னா, பாருங்கள் கைஸ். ஸோ நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் என்னது? செகண்ட்ஸ், மினிட்ஸ். ஸோ அந்த கேப்சர் பண்ணக்கூடிய மொமெண்டம் இங்கே பாருங்கள். நான் சொன்ன லெவல்ஸ் எல்லாமே நடக்குதா இங்கே? எதையுமே நான் சும்மா சொல்ல கைஸ், லைவ் ரெக்கார்ட் பண்ணுறேன், உங்களுக்கு லைவாக ப்ரூஃப் பண்ணுறேன். இதுக்கு மேலே நான் என்ன பண்ணணும் கைஸ்? ஆனால் நான் போடுற வீடியோக்கு டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ தூரம் நான் எஃபோர்ட் எடுத்து போடுறேன். 4 பேர் 5 பேர் தான் பார்க்குறீங்க. அதுவும் லைக் பண்ண மாட்டீங்க, ஷேர்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் பண்ண மாட்டீங்க, ஏன் தெரியல. ஸோ நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணால் தானே தெரியும், 4 பேருக்கு தெரியும், 4 பேருக்கு தெரிய வருங்க. பாருங்கள் கைஸ், ஸோ இதான் நான் சொன்ன விஷயம். 24,900 கால் ஆப்ஷன் வந்து இப்போ இங்கே வீக் ஆகிட்டான். சரிங்களா? இதை இன்னும் நீங்கள் வந்து 1 மினிட்ல வச்சு பாருங்கள், என்ன நடக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள். ஸோ 1 மினிட்ல திரும்ப அடுத்த இன்னும் ஒரு நிமிஷம் வருங்க, திரும்ப ஃபர்தராக கீழே வரான் அப்படின்னா இந்த 97 வரைக்கும் கீழே வரணும். ஸோ இதுதான் வந்து லாஜிக். ஸோ ஒருத்தன் வீக் ஆகி இன்னொருத்தன் ஸ்ட்ராங் ஆகணும்னா இதுதான் லாஜிக். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ 3 மினிட்ஸில் திரும்ப நான் கன்வே பண்ணிடுறேன். ஸோ கன்வெர்ட் டு 3 மினிட்ஸ். ஸோ திரும்பவும் அவன் பிஇபிக்கு மேலே போகாமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு புட் ஆப்ஷனில் நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ 134 வந்துட்டான், 142 பாருங்கள். இப்போ நல்ல கீழே விழுவுறான். இங்கே புட் ஆப்ஷன் என்ன எடுத்திருக்கான் பாரு. நம்ம சொன்ன டார்கெட் என்னது? 199ஆ? 185 வரையும் வந்துட்டானா? அடுத்து நம்ம சொன்ன டார்கெட் அடிச்சிட்டானா அதுக்கு மேலே வரதெல்லாம் போனஸ் பாயிண்ட் உங்களுக்கு. கைஸ் இதுதான் கைஸ் உங்களுக்கு வந்து இப்போ என்ன மார்க்கெட்டில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, புட் செல்லர் வந்து பயந்துட்டு ஒன்று ப்ராஃபிட் புக்கிங் பண்ணணும், பயந்துட்டு என்ன பண்ணணும், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நமக்கு வந்து 813 வரைக்கும் கீழே விழுவணும் அப்படின்னா என்ன ஆகணும், அவன் பயந்துட்டு செல்லர் வந்து பையராக மாறணும். அப்போ தான் வந்து நமக்கு அவன் வந்து இன்னும் இது வரைக்கும் வருவான். 848, 850 கீழே வந்து 813 வரைக்கும் வருவான். சரிங்களா? வரானான்னு பார்ப்போம். இன்றைக்கான நல்ல ஒரு புட் ஆப்ஷனில் கொண்டாட்டம் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு லைவ் உங்களுக்கு வந்து டெமோ யாருமே தர முடியாது கைஸ். இங்கே பாருங்கள். ஸோ நம்ம சொன்ன லெவல்ஸ் எல்லாம் எவ்வளோ பர்ஃபெக்டாக அடிச்சிருக்கான் பாருங்கள். 899 இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அண்ட் எம் பேட்டர்னில் சொல்லியிருந்தேன். இப்படி கீழே விழுந்துட்டு ரீடெஸ்ட் பண்ணுவானா, இது எதுவுமே நான் மாற்றலை கைஸ். இங்கே பாருங்கள், இதில் நான் வரைஞ்ச இந்த எம் பேட்டர்னுக்கான இந்த ஏரோ மார்க் கூட எவ்வளோ பர்ஃபெக்டாக நமக்கு வந்து கீழே வந்து கரெக்டாக ரீடெஸ்ட் பண்ணி திரும்ப கீழே வந்திருக்கான் பாருங்கள். இது எல்லாமே ப்ரிடிக்ஷன் கைஸ். இது என்னோடய அனுபவம், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ என்னோடய கதறல் எல்லாமே. ஸோ நான் வந்து ரத்த கண்ணீர் விட்டுருக்கேன் இந்த மார்க்கெட்டில் வந்து தெரியாமல் காலை வச்சுட்டு. ஸோ கதறி அழுது தூக்கத்தை விட்டு வீட்டில் சொல்லவும் முடியாமல் அழுகவும் முடியாமல் தலையில் இருந்த முடியெல்லாம் கொட்டினதான் மிச்சம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ரியல் லைஃப்பில் நடந்த விஷயங்கள். இது வந்து யாருமே உங்களுக்குலாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ எவன் கேட்டால் என்ன அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ லைவில் வந்து நம்ம சொன்னது 25, 100, 187 வரையும் போயிருக்கான். நம்ம டார்கெட் வந்து 99. ஸோ அதை அச்சீவ் பண்ணுவானா என்னன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். பட் நம்ம இப்போது சொன்னதுலேருந்தே நமக்கு வந்து நல்ல ஒரு புல்லிஷ் மவுண்டம் தான். நம்ம வந்து லைவ் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இந்த 143லேருந்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த 143லேருந்து நீங்கள் பாருங்கள் மார்க்கெட் இது வரைக்கும் எவ்வளோ தூரம் வந்திருக்கான்னு.
ஸோ இந்த 44 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கா இது வரைக்கும். ஸோ மார்க்கெட்டில் இது எல்லாமே நடக்கும்ன்றதை நான் எப்போத்துலேயும் சொல்லிட்டு இருக்கேன் பாருங்கள் கைஸ். அதே மாதிரி இதில் பாருங்கள், நம்ம சொன்ன இந்த டவுன் சைட் லெவல்ஸு 890 அதை டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டானா, 890 அடிச்சிட்டான் பாருங்கள். 881 வரையும் கீழே வந்துட்டான். சரிங்களா, பாருங்கள் பிரமாதமாக மார்க்கெட் வந்து இன்றைக்கி நல்ல டவுன்ஃபால் தந்திருக்கான். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து லைவில் நான் தந்த இது எல்லாமே மார்னிங் பிஃபோர் ஓப்பன் த மார்க்கெட் நான் தந்த லெவல்ஸ். ஓகே கைஸ், ஒவ்வொரு நான் தந்த லெவல்ஸ்க்கு அப்புறம் நான் தந்த இன்ஃபர்மேஷனை படித்து பாருங்கள். இன்றைக்கி 25 100 காலார் போட்டு இம்பேக்ட் ஸ்ட்ரைக் நோட்டிட்டுன்றதை சொல்லிட்டேன். அதே மாதிரி ஃபிபனாச்சி போட்டு உங்களுக்கு வந்து டவுன் சைட் லெவல்ஸ் என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி தந்திருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்க கைஸ், இந்த ஃபிபனாச்சி போட்டு இங்கே டவுன் சைட் லெவல்ஸ்ன்றதை நான் தந்திருக்கேன். 24,990 பிரேக் பண்ணால் மட்டும் நீங்கள் ட்ரேட் எடுங்க புட் ஆப்ஷனில் அப்படின்றத நான் மெசேஜில் இங்கே டைப் பண்ணியிருப்பேன். இந்த ஃபிபனாச்சி டவுன் சைட் லெவலில் அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே மார்க் பண்ண லெவல்ஸ்லாம் பாருங்கள் கைஸ். ஸோ 842 இது வரையும் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே 899. ஸோ 900 வரையும் நான் மார்க் பண்ணி தந்திருக்கேன். கரெக்டாக அந்த 2 ஏரோ போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன ரைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஓகே கைஸ், ஃபாலோ அவர் ரூல்ஸ் பிஇபி லெவல்ஸ் குட் லக்னு சொல்லிட்டு until break 24,990 downside don't go PE side info for beginners அப்படின்றத 6:42க்கு குவைத் டைம் சொல்லிட்டேன். இது வந்து இந்தியாவில் 9:12க்கு நான் சொல்லிட்டேன். சரிங்களா, இந்தியாவுக்கும் குவைத்துக்கும் 2.5 மணி நேரம் வித்தியாசம் கைஸ். ஸோ நீங்கள் ப்ளஸில் இருப்பீங்க, நான் வந்து 2.5 மணி நேரம் மைனஸில் இருப்பேன். அதே மாதிரி 24,900 காலையும் 25,100 புட் ஆப்ஷனையும் கம்பேர் பண்ணுங்கள். யார் ஸ்ட்ராங் ஆகிறா யார் வீக் ஆகிறான்றதை பிஃபோர் ஓப்பன் த மார்க்கெட் ஒரு நிமிஷம் முன்னாடி சொல்லியிருப்பேன். ஆல்சோ கம்பேர் த 25,000 கால் அண்ட் புட். ஸோ இந்த 4 ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் கம்பேர் பண்ணாலே உங்களுக்கு மார்க்கெட்டோட டைரெக்ஷன் தெரிஞ்சிடும். அதே மாதிரி 25,056ன்றது ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ். ஸோ இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே மார்க்கெட் இருந்தானா 25,056. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் 25,056. ஸோ இந்த பர்பிள் கலர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த இடம் தான். ஸோ இதுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் லெவல்ன்றதை நான் இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த பாக்ஸ் ஒன்றில் இருக்கும்போது ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்றத ஒரு அப்டேட் தந்துடுது. ஏன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப இழுத்துக்கிட்டு இருந்தான். ஸோ ஒரு மாதிரி அதனால் வந்து நான் பிகினர்ஸ்க்காக என்ன சொன்னேன், இந்த பாக்ஸை போட்டுட்டு இந்த பாக்ஸில் இருக்கிற வரைக்கும் யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரிங்களா, ஸோ அதுக்கு மேலே வந்து என்ன ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இந்த ரெட் கலர் ஜோன் 108க்கு மேலே இருந்தால் மட்டும் கால் சைட் போங்க அப்படின்றத நான் லைவில் சொல்லியிருந்தேன். பட் மார்க்கெட் வந்து நமக்கு ஹையில் வந்து 92க்கு மேலேயே வரல, இங்கேயே வந்து ரிவர்சல் எடுத்துட்டாங்க. ஏன்னா இந்த ஜோன் வந்து கோல்டன் ரேஷியோ லெவல். ஸோ மேலேருந்து கீழே விழுந்தாலும் சரி, கீழேருந்து மேலே எஸ்டர்டே லோ அண்ட் ஹையை நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்விங்கில் அது கிடைச்ச லெவல் தான் இந்த ரெட் லெவல். ஸோ இந்த டபுள் ரெட் பாக்ஸ். சரிங்களா, இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக ரிஜெக்ட் பண்ணுவான்றதை நீங்கள் 2 வாட்டி பாக்ஸ் போட்டு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட் எவ்வளோ தூரம் கீழே அழகாக விழுந்திருக்கான். ஸோ நம்ம சொன்ன லெவல்ஸ் எல்லாமே ரீடெஸ்ட் பண்ணி இன்னமும் கீழே போயிட்டு தான் இருக்கான். இங்கே பாருங்கள், இப்போ கூட லைவில் நான் உங்களுக்கு மார்க் பண்ணதான் 809 கீழே வந்தான் அப்படின்னா 842 வந்து டச் பண்ணுறானான்னு பாருங்கள் என்ன. சரிங்களா, ஸோ அதே மாதிரி நான் சொன்ன ஒவ்வொரு இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெசேஜும் படித்து பாருங்கள் கைஸ். புதுசாக பார்க்குற நண்பர்கள் இந்த லெவல்ஸ் எல்லாம் படித்து பாருங்கள். என்னோட இந்த கணக்கீடு முறையில் நான் சொல்லக்கூடிய இந்த கம்பேரிசன் மெத்தடில் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் மார்க்கெட்டில் நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத நீங்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, கிளிக் ஆகிடுச்சு. சரிங்களா, ஸோ இங்கே பாருங்கள், அதே மாதிரி ஒவ்வொரு லெவல்லையும் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த லெவல் ஏன் இம்பார்ட்டன்ட் நான் சொன்னேன்றதை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். நம்ம படித்து பாருங்கள், ஒவ்வொரு மெசேஜும் படிங்க. டைம் இல்லை, வீடியோ பெருசாக போயிட்டுருக்கு. சரிங்களா, ஓகே. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பேக்டாக உங்களுக்கு இருந்திருக்கும். இங்கே பாரு, நான் சொன்ன இந்த எல்லோ பாக்ஸ் போட்டு யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க, நோ ட்ரேட் திஸ் ஜோன் அன்டில் பிரேக்ஸ் அப்படின்னு சொன்னேன். அது என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா 24,990லேருந்து 1 இல்லை 990 பிரேக் பண்ணி கீழே விழுகணும், இல்லைனா 25,108 பிரேக் பண்ணி மேலே போகணும். ஸோ இந்த ரெண்டுத்தில் ஏதாவது நடந்தால் மட்டும் ட்ரேட் எடுங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் சொன்ன மெசேஜ்க்கு அப்புறம் பாருங்கள், 990க்கு அப்புறம் யாராவது ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள். ஸோ நான் சொன்ன லெவலில் தான் 990 பிரேக் பண்ணால் இங்கே பாருங்கள், இந்த லெவல் தான் 990. ஸோ இதை பிரேக் பண்ணி இங்கே இப்போ ட்ரேட் எடுத்தீங்கன்னா எத்தனை பாயிண்ட்ஸ்
112 பாயிண்ட்ஸ் சிம்பிளாக நீங்கள் எடுத்துருக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இதில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டில் 24,967 பிரேக் பண்ணால் புட் ஆப்ஷனை நீங்கள் வந்து பை பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன் டெலகிராமில். இங்கே பாருங்கள் 967 இந்த லெவல் தான். ஸோ இங்கேருந்து இப்போ எத்தனை பாயிண்ட் கீழே போயிருக்கேன் பாருங்கள், 88 பாயிண்ட்ஸ். ஸோ எவ்வளோ அற்புதமாக உங்களுக்கு வந்து அதுவும் நிஃப்டியில் 80 பாயிண்ட்டு 100 பாயிண்ட்டு அப்படின்றதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து யாருமே லைவில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லித்தர மாட்டாங்க. நான் சொல்லி தந்துட்டுருக்கேன். ஏன்னா என்னோட அனுபவத்தை ஷேர் பண்ணுறேன். இப்போ மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே கீழே விருப்பம் இல்லாமல் எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க, ரிவர்சல் பண்ணுறாங்க. என்ன காரணம் இங்கே பாருங்கள், இவன் என்ன பண்ணிட்டான், 199 போய் ரீச் ஆகலை. இந்த 25-100 புட் ஆப்ஷனு இந்த 184க்கு மேலே போயிட்டு சஸ்டெயின் ஆகி நிற்கலை. சரிங்களா? இன்னொன்று ப்ராஃபிட் புக்கிங் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம கணிச்சபடி லெவல் வந்து மார்க்கெட் வந்து 25-100 புட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருந்தோம், 199 நோக்கி போகணும். அதே மாதிரி கால் ஆப்ஷன் என்ன சொல்லியிருந்தோம், இங்கே பாருங்கள், அவன் கீழே 97 நோக்கி வரணும். 97 நோக்கி வரல அப்படின்னா என்ன ஆகும், ஸோ அவங்க சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் ஆகிறோம் அர்த்தம். இங்கே பாருங்கள், கரெக்டாக இப்போ 142க்கு மேலே போயிட்டான் அப்படின்னா கால் சைடில் நல்ல ஒரு புல்லிஷ் மவுண்டம் வந்துடும். ஸோ எதை நோக்கி வருவாங்க, 25,000 நோக்கி வருவாங்க. அந்த அடுத்த 100 பாயிண்ட்டை நோக்கி வருவாங்க. பட் இவன் வந்து சப்போர்ட் எடுக்கிறானா அப்படின்றதான் கேள்விக்குறி. ஸோ இவங்க சப்போர்ட் எடுக்கிறானா இல்லை ரிஜெக்ஷன் ஆகிறானா எப்படி பார்ப்பீங்க, புட் ஆப்ஷனை கம்பேர் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யார் எதை பண்ணுறதா இருந்தாலும் கம்பேர் பண்ணி தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கம்பாரிசன் பண்ணாமல் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா லாக் ஆகிடுவீங்க. தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவன் அடுத்து ஃபர்தராக மேலே போவானா இல்லையா, 25-100 கம்பேர் பண்ணுங்கள், இல்லை 25,000 புட்டை கம்பேர் பண்ணுங்கள். ஸோ 25,000க்கான லெவல்ஸ் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 74 எஸ்எல் லெவல். சரிங்களா? அதே மாதிரி 117 பிஇபி லெவல். 117 அவன் ரீச் பண்ணிட்டானா, சஸ்டெயின் பண்ணிட்டானா பாருங்கள். 117 அவன் வந்து சஸ்டெயின் பண்ணி இங்கே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் அடுத்து ஃபர்தராக வந்து புட் ஆப்ஷனில் இன்னும் கீழே உழுவான். அந்த 24,900 கால் ஆப்ஷன் வந்து வீக் ஆவான். இன்னும் அவன் வந்து 97 நோக்கி போவான். இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள். ஸோ இவன் இப்போ இந்த இடத்துலேருந்து திரும்பவும் மேலே போகணும், போகிறானான்றதை பாருங்கள். இது சப்போர்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஃபிபனாச்சி வச்சு பாருங்கள். சைடில் இந்த கோல்டன் ரேஷியோ லெவல் எங்கே இருக்கா, எந்த பாயிண்டில் இருக்கான், 115 இருக்கான், அது தக்க வைக்கிறானான்னு பாருங்கள். ஸோ இதுதான் நீங்கள் வந்து நம்ம ஒரு தரக்கூடிய லெவல்ஸே போதும் உங்களுக்கு அக்யூரசி. இருந்தாலும் நீங்கள் கூட வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு இப்படி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவன் ஃபர்தராக வந்து அதை சப்போர்ட் எடுத்து போகிறானா ஒரு கன்ஃபர்மேஷன் தெரியும். வெறும் நம்பர்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரியாது. இந்த மாதிரி கலர் கோடிங் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தராக பார்க்குறதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். அதே மாதிரி நம்ம லெவல்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த 117க்கு மேலே என்ன லெவலு, 159 அப்படின்றத மார்க் பண்ணி டார்கெட்டாக வைங்க. ஒவ்வொரு நான் தரக்கூடிய அந்த பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம ஃபிபனாச்சி சப்போர்ட் பண்ணோமா, இந்த ரீசெண்டாக அந்த ஸ்விங்கை வச்சோமா, எங்கே போகிறான், 159 கீழே தான் இருக்க, 154 வரையும் வரான். ஸோ நம்ம டார்கெட் வரையும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றதை காட்டுறானாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணணும். இவன் வந்து இப்போ ஸ்ட்ராங் ஆகிட்டானா, புட்டு 25,000 புட்டு. இப்போ நீங்கள் வந்து அந்த கால் ஆப்ஷனை போய் பாருங்கள், அவன் வீக் ஆகிறானா இல்லையான்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள். ஸோ இங்கேருந்து அவன் சப்போர்ட் எடுத்தானா, எடுக்கலை. ஸோ என்ன பண்ணுறான், ரீடெஸ்ட் பண்ணுற மாதிரி போயிட்டு திரும்ப ரிவர்சல் ஆகிறாங்க பாருங்கள். ஸோ இங்கேருந்து கீழே விழுகிறாங்க. ஸோ திரும்ப இங்கே போய் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு சும்மா அப்படி ட்ரை பண்ணால் மேலே கூட போகல பாருங்கள், 142 வரையும் போகல. ஸோ இங்கேருந்து அப்படியே ரிவர்சல் எடுத்து திரும்பவும் அப்படியே கீழே விழுக தான் ட்ரை பண்ணுறாங்க. சரிங்களா? இப்படி தான் மார்க்கெட்டை நீங்கள் கம்பேர் பண்ணணும். ஸோ இவன் வந்து கண்டினியூவாக இங்கே கீழே விழுந்தால் தான் புட் ஆப்ஷனில் மேலே போவான். இவன் வந்து ஃபர்தராக கீழே விழுகலை அப்படின்னா என்ன ஆகும், மார்க்கெட் வந்து கால் சைடில் திரும்ப போயிடுவாங்க. அதையும் நோட் பண்ணுங்கள். ஸோ அவங்க 2 சார்ட்டையும் நீங்கள் ஒன்றா பக்கத்தில் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இதில் போனீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் காட்டும். ஸோ என்ன ஆப்ஷன், என்ன மாதிரி 3 பாக்ஸ் வேணுமா, 4 பாக்ஸ் வேணுமா, 5 பாக்ஸ் வேணுமா, ஸோ என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் கம்பேர் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கம்பேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்படி நீங்கள் பார்த்தீங்கனாலே மார்க்கெட்டை நல்லா நீங்கள் புரிதல் ஏற்படும். இங்கே பாருங்கள், இவன் வந்து இப்போது
142 நோக்கி 24,900 வரான். இந்த புட் ஆப்ஷன் 25,100 இந்த 184 ஸ்ட்ரைக் ப்ரைஸை சஸ்டெயின் பண்ணி மேலே போகவே இல்லை பாருங்க. அப்படியே இந்த இடத்துல நின்ட்டான். ஸோ இப்போ யார் இந்த 2 பக்கமும் சண்டை நடக்குது, இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த பக்கம் மார்க்கெட் வந்து மொமெண்டம்னு தருவாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு செல்லர் பயந்து ஒன்று ப்ராஃபிட்டையோ இல்லைனா வந்து பயந்து போய், அதாவது ஒன்று ப்ராஃபிட்டை புக் பண்ணணும், இல்லை பயந்து வந்து செல்லர் வந்து பையராக மாறணும். அப்போ தான் வந்து மொமெண்டம் வந்து ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ மொமெண்டம் வந்து கிடைக்கல அப்படின்னா என்ன ஆச்சு, அந்த செல்லர் வந்து பயப்படலன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து இப்போ வந்து இந்த பக்கம் போயிட்டுருக்கு. இப்போ ப்ராஃபிட் புக்கிங் வந்து இவ்வளோ மார்க்கெட் முடிய போகிற நேரம் வந்ததுனால ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்க. அதன் காரணமாக மார்க்கெட் வந்து சின்னதாக ரிவர்சல் மேலே போகுது, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஸோ ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. ஸோ இதுதான் கைஸ். ஒரு சில நண்பர்கள் கேட்டிங்க லைவில் வந்து எப்படி என்ட்ரி எடுக்கணும், எக்ஸிட் எடுக்கணும்னு. ஸோ உங்களுக்கான ஒரு சின்னதாக ஒரு டெமோ வீடியோ தான் இது. சரிங்களா? ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். ஐ ஹோப் என்னோடய லெவல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லைவில் நான் தந்த லைவ் அப்டேட் எல்லாமே ரொம்ப உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களோட கமெண்ட்ஸை வந்து நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் கொடுங்க. நீங்கள் வந்து டெலகிராமில் தரதை விட நீங்கள் கமெண்ட்ஸோ உங்கள் ஃபீட்பேக்கோ வந்து யூடியூப் சேனலில் கொடுங்க. இது வந்து புதுசாக பார்க்குற ஒரு சில நண்பர்களுக்கோ இல்லை ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும், அதில் ஜெயிக்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். ஓகே கைஸ், கீப் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். See you tomorrow.